திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்றே தினம் செபித்த குயவரும் நீலகண்டர் என பெயர் பெற்றார். இடைப்பட்ட இல்லாளின் இனிய சூளுரையால் மாறிய வாழ்வில் மனைவி மட்டுமல்ல மங்கையர் இனத்தையே மனத்தாலும் தீண்டேன் என வாழ்வார். இச்செயல் ஈர்க்க இறையானும் இவரை நாயன்மார் நடுவாக்கினார். வள்ளல் ஏற்பகையின் இல்லம் வந்த சிவனாரும் அவர்தம் மனையாளை கொடையாக கேட்க மாறுபடா ஏற்பகையும் மனையாளை தந்து துணையாகச் சென்று சுற்றமெல்லாம் கொன்று இறைவனையே ஓலமிடச் செய்த இரண்டாம் நாயன்மார் இவராகும். அடியருக்கு அமுதளிக்க தன் முழு செல்வமெல்லாம் மறைய தன்னிலை மாறாத தம்பதியர் மாறனும் அவர் மனையாடும். கொட்டும் மழை வெட்டும் இடிமின்னல் நட்ட நடு இரவு விதைத்த நெல் அரித்து அடுப்பெரிக்க கூரை அலக்கொடித்து அமுது செய்த இவர் கூற்றில் வியந்த சிவனாரும் தன்னை ஒளி தூணாய் காட்டி மாறனை நாயன்மார் ஆக்கினார். மறைத்த கொடுவாளும் நிறைத்த சிவப்பொலிவும் மெய்ப்பொருளின் உயிர் பறிக்கும். மாற்றானின் சிவப்பொலிவை மதித்தே மெய்ப்பொருளும் அவன் உயிர் காத்தான். சீரிய சிவப்பொலிவை சிவனாகச் சிந்தித்த வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளும் ஐந்தாம் நாயன்மாராய் அவனி போற்ற வாழ்கின்றான். 6. விரண்மிண்டர். செங்குன்றூர் தோன்றிய திறன்மிகு திருத்தொண்டர் விரண்மிண்டர். ஆரூர் சுந்தரனை புறம்பு என்றார். ஆண்டவனும் தொண்டருக்கே புறம்பு என்பார். திருத்தொண்டர் தொகை பிறக்க விரண்மிண்டர் காரணமாம். 7. அமர்நீதி. அமர்நீதி இவருக்காய் ஆண்டவன் தரை வந்தான். அடியர் திரு கோமணத்தை வாங்கி தொலைத்து பதிலாய் தன்னோடு மனைவி பிள்ளையையும் தொலையேற்றி பின் சென்றான். 8. எரிபத்தர். கூர்மழு ஏந்தும் கும்பிட்ட கையன். தொண்டரின் துன்பம் துடைக்கும் தூயவர். மதையானை மத்தகம் பிளந்த உத்தமர். கருவூர் பசுபதியின் காலடி வாழ்பவர். எரிபத்தர் என்பார் என்றும் வாழ்க. 9. ஏனாதிநாதர். சீரிய சிவப்பொலிவை வணங்கும் வாழ் வீரர். கேடயம் மறைத்த சிவப்பொலிவு கண்டே தன்னையே தந்த தவமிகு நாயன்மார் ஏனாதிநாதர். 10. கண்ணப்பன். வேடர்குல வேந்தன் திண்ணன். காடதனில் கண்டான் ஓர் சிவலிங்கம். நாடது புகழவே கண்ணிழந்த சிவனுக்கே வாடாதே தன் கண் இடந்து அப்பினான். கரம் தொட்டு சிவன் தந்த பெயரே கண்ணப்பன் ஆகும். 11. குங்கிலிய கலையர். குங்கிலிய புகைவிளங்க தன் கழுத்து தாலி தந்த தவமங்கை உடனாக வாழும் கலையருமே சாய்ந்த திருமேனி சரி செய்த சரித்திர நாயகனாம். அப்பரோடு பிள்ளையும் அன்பு முருகரும் இவர் இல்லத்து
அமுதேற்ற பெருமை மிகு குங்கிலிய கலையராம். பனிரெண்டு. மானக்கஞ்சாரர். கஞ்சாரர் பெற்ற மகள் திருமணம் நாளையென இன்று வந்த அடியருக்காய் தன் பெண்ணின் நீண்ட நெடும் கூந்தலை அடியோடு அறிந்து அவன் கைதந்த மாவீரன் மன்பதை புகழ் மன்னன் மானக்கஞ்சாரர். பதின்மூன்று. அறிவாட்டாயர். சென்னல் சோறு சங்கீரை கரியாக மணமகிழ மாவடுவும் இறைமகிழ அன்றாடம் தந்தவரே அறிவாட்டாயர். தவறிய உணவு கண்டு தவித்தே அறிவாள் கழுத்தறுக்க அதை தடுத்து ஆட்கொண்டார் தந்தை சிவன். அறிவாட்டாயர் வாழ்க. 14. ஆனாயர். மாடுகன்று மேய்க்கும் ஆயர் இவர். இவர் சிந்தையில் சிவம் வாழும். இவர் தரும் புல்லாங் குழலிசையில் மயங்கிய மலையானும் நேர்வந்து உடனாய் அழைத்துச் சென்றார். இசையால் இறையீர்த்த நாயன்மார் ஆனாயர். இசையால் இறையீர்த்த நாயன்மார் ஆனாயர். 15. மூர்த்தியார். உம்மையால் உலகாண்ட மூர்த்தியார் கீர்த்திமிக தம்மையே சந்தனமாய் அரைத்தார். வெந்நீர் செஞ்சடை அக்கமணி இம்மூன்றும் இவர் வாழ்ந்த அடையாளம். மதுரை வாழ்ந்த மாமனிதர் மூர்த்தியார். 16. முருகநாயனார். வாச மலர் பறித்து வகையாய் தொடுத்து வண்ணமாய் மாலையாக்கி பாசமுடன் பார்மகிழ பரமனுக்கே சாற்றுவார். மலரால் மன்னன் அடி சார்வார். 17. நாயன்மார் உருத்திர பசுபதியார். கழுத்தளவு நீரில் காலை முதல் மாலை வரை மலையானை மனத்தண்ணி உருத்திர மந்திரத்தை உலகுய்யச் சபித்து உய்ந்தார் உயர்ந்தார் உருத்திர பசுபதியார். 18. நாயன்மார். திருநாளை போவார். ஆவுரித்து வாழும் புலையர்குல புண்ணியர். புன்கூர் நந்தி இவருக்காய் விலகும். தில்லை பதிசிறக்க தீக்குளித்த தீரர். அந்தரர்கள் அதிசயிக்க ஆண்டவன் அகம் நின்ற அடியவரே திருநாளை போவாராம். 19. நாயன்மார் திருக்குறிப்பார். துணிவெடுக்கும் தூய பணிபுரிவார். அடியரின் அழுக்குடையை அன்றாடம் துவைக்கும் தூயவராம். தொண்டு சிறக்க தன் உயிரையும் தரும் அடியர் திருக்குறிப்பார். 20. நாயன்மார் சண்டேசன். தந்தையே ஆனாலும் தவறளித்த கால் அறுத்தார். எந்தையான் கொன்றையானும் இவரை தன் பிள்ளையென மடி சுமந்தான். வானோரும் வணங்க தெய்வமானார் சண்டீசர். 21. நாயன்மார் திருநாவுக்கரசர். கல்லும் கலமாக கடல் மிதந்தார். சமகாலச் சம்பந்தர் அப்பரே என்ன நாவுக்கரசு என நல் இறைவன் விழிக்க உளவாரப் படையேந்து உன்னதே பெரும் கிழவர் ஆளுடை அரசராவர்.
22 குலச்சிறையார் மணமேற் கொடிபிறந்த மந்திரியாம் மங்கையர்க்கரசிக்கே துணை நின்றார் தந்திரச் சமணர்களின் தருக்கறுத்தார் நற்சைவம் குலச்சிறைக்கே நன்றி சொல்லும். 3 பெருமிழலை குறும்பர் தம்பிரான் தோழர் சுந்தரரை தலை கொண்டார் நெட்டை கூடி அனிமா சித்திகளை ஆட்கொண்டார் கபால முக்தி பெற்று கையிலை சேர்ந்தார். 24 காரைக்கால் அம்மையார் வணிகர் குலம் தந்த வனிதை புனிதவதி மலையானின் மாம்பழத்தில் மனித தசை நீத்தார் தலை நடந்து கையிலை கண்டார் ஆண்டவன் இவரை அம்மா என்றார் ஆலங்காடு இவர் அமர்ந்த இடமாச்சு. 25 அப்பூதி அடிகள் தண்ணீர் பந்தல் கண்ட தவமிகு அந்தணராம் தப்பில்லா தன் பிள்ளை மறைவையும் மறைத்த மாண்புடையர் வேதியர் இவரும் வெள்ளாளர் நாவரசர் கால் வீழ்ந்தார். சிறந்த சீடருக்கு அப்பூதி ஒரு சான்று. 26 திருநீல நக்கர் வீழ் சிலந்தி வம்பு மாற்ற இறைவனும் தன் மேனி திறந்து காட்ட பாணருக்கே பாங்காய் நடுவீடு அனுமதித்தான் ஆளுடைய பிள்ளையோடு அருட்சோதி கலந்தார் அந்தணராம் நீலநக்கர். 27 நமிநந்தி அடிகள் கும்பிட்டே குளத்து நீர் விளக்கரித்தார் தீண்டாமை தீட்டு சாதிகள் இல்லை என இவ்வேதியர் வழி இறைவனம் எடுத்துரைத்தான் ஆரூர் வாழ் அந்தணர் நமிநந்தி அடிகளாம். 28 திருஞான சம்பந்தர் சிவம் பெருக்க சீகாழி உதித்த பிள்ளை தவமனவே தமிழ் பெருக்கும் தவப்பிள்ளை அவச்சமணம் அகற்றிய ஆளுடைய பிள்ளை நலமென சோதி சார்வார் நம் மணப்பிள்ளை சைவச் சகம் போற்றும் சம்பந்தர் வாழ்க வாழ்க. 29 ஏயர்கோன் கலிக்காமர் கூந்தல் கொடுத்த குலவதியின் கணவன் பறவைக்காய் பரமன் தூதை பழி என்பான் சூளை பெற்று சுந்தரரின் நண்பராய் மலர்ந்தார் வாதை நீங்கி வளம் பெறுவார் ஏயர்கோன் கலிக்காமர். 30 திருமூலர் இடையிலே இடையராகி இன்னல் நீங்கி மூலன் என பெயர் பெற்ற முனிவரிவர் மூலன் என பெயர் பெற்ற முனிவரிவர் 10ஆம் திருமுறையாம் மூத்த திரு மந்திரம் 3000 அவனுக்கே தந்து அருளியவர் இன்றும் வாழ்கிறார் திரு மந்திர வரிகளிலே. 31 தண்டி அடிகளார் திருவாரூர் திருக்குளம் தூர்வாரிய தண்டியார் தருக்குச் சமணர்களை சாடிய போராளி பிறவி பார்வையிலா இவரும் செய்தொண்டு பலனாக கண் பெற்றார் மகிழ்வடைந்தார் தவத்தின் தண்டியார் நாளும் வாழ்க. 32ஆம் நாயன்மார் மூர்க்கர் ஆவார் வேர்க்காடு செய்தவுமாய் சூதாடும் மூர்க்கர்
வெற்றி காணும் ஆட்டத்தில் பெரும் பொருளை அடியரின் அன்றாட அமுதுக்காய் செலவாக்கி சிறப்புற்று நற்சூதர் எனும் நாமம் அடைந்த அரும்பெரியர் மூர்க்கராகும். முப்பத்தி மூன்று சோமாசி மாறர். அம்பர் மாகாளம் எனும் ஊரில் அவதரித்த நாயன்மார் உம்பர் மகிழ உயர் சோம யாகம் செய்வார். தம்பிரான் தோழராம் சுந்தரரை தன் குருவாய் பாவிப்பார். சோமாசி மாறர் வாழ்க வாழ்க. முப்பத்தி நான்கு சாக்கியர். புத்த மதம் சார்ந்த புண்ணியர் சாக்கியர். சிவலிங்கம் வீதி கண்டு அன்பு செய்ய கல்லொன்றை எறிந்து கடப்பார். ஈசனும் இதை வழிபாடாய் ஏற்கின்றார். அன்புடன் எரிந்த கல்லில் ஆராதனை செய்த பெரியவராம் சாக்கியர். முப்பத்தி ஐந்து சிறப்புலியார். ஆதிநல்லூர் ஆக்கூரில் அடியருக்கு அமுதூட்டும் வேதியராய் பிறந்தார். சிறப்புலியாய் வளர்ந்தார். பாதிமதி சூடுவானின் அடியருக்கே அமுது செய்து ஆதியனின் அடி சேர்வார். கார்த்திகை போராடம். முப்பத்தி ஆறு சிறு தொண்டர். உற்ற நியமத்தில் அடியருக்கு அன்றாடம் அமுதூட்ட பெற்றபிள்ளை கரி செய்தான் பற்றறுத்த சிறு தொண்டர். சிறு தொண்டர் ஒரு பெரும் தொண்டர். வெண்காட்டாள், சந்தனத்தாதி, சீராளன் இவர்கள் தொண்டின் சீரிய சின்னங்கள். முப்பத்தி ஏழு சேரமான் பெருமான். விலங்கு பறவையொடு பூச்சிகளின் பெற்றறிவார். எனவே இவர் களறிற்று அறிவாராம். நாவலூர் சுந்தரரின் நயமிகு நண்பராம். வெள்ளை நிறம் கண்டால் வெந்நீர் எனத் தரைவீழ்வார் வணங்குவார். சேர நன்னாட்டு அரசராய் வள்ளலாய் வாழ்ந்த வடிவுடையார் சேரமான் பெருமான் ஆகும். முப்பத்தி எட்டு கணநாதர். சீர்காழி நற்பிறப்பாய் சம்பந்தர் ஆசானாய் வாழ்ந்தவர் கணநாதர். திருக்கோவில் புனிதம், திருமுறையின் சிறப்பு, நெறியின் வழிபாடு இவை சிறக்க சீரிய பயிற்சி தரும் ஆசிரிய பண்பாளர். கணநாதர் ஓர் சைவ நெறி ஆசான். கணநாதர் ஒரு சைவ நெறி ஆசான். முப்பத்தி ஒன்பது கூற்றுவர். களந்தை நகர் பிறந்த வீரமிகு வேந்தர் கூற்றுவர். போர்பல புரிந்தே பார் வென்றார். தில்லை அந்தணர் மறுத்த திருமுடிக்காய் தில்லையனை வேண்ட சிவனாரின் திருவடியை திருமுடி எனப் பெற்றார் கூற்றுவர். நாற்பத்தி ஒன்று புகழ்ச்சோழன். களப்போரில் சிவனடியர் தலை கண்டே உளம் நொந்த உன்னதன் அரசனாம் புகழ்ச்சோழன். நலமையென்றே
எரி சேர்ந்த ஏற்புடை புகழ்ச்சோழன். நாற்பத்தி இரண்டு நரசிங்க முனையரையர். முனைப்பாடி நாட்டு சிறு மன்னர். தம்பிரான் தோழர் சுந்தரனின் தத்து தந்தை. ஆதிரைநாள் அடியருக்காய் பொற்காசு தருகின்ற பெரு மனத்தான். நாற்பத்தி மூன்று அதிபத்தர். கடல்நாகை பட்டினம் பிறந்தார். மீன்பிடித்தல் இவர் தொழிலாம். பல நாளும் முதல் மீனை கடல் விடுவார். தான் பெற்ற தங்க மீனையும் கடல் விட்ட கண்ணிய சிவனடியர் அதிபத்தர். 44 கலிக்கம்பர். அடியருக்கே அமுதளித்து காப்பார் கலிக்கம்பர். திருவடி கழுவ கரகநீர் தாமதித்த மனையாளின் வளைக்கரத்தை துணிந்தே துணித்த பெருமகனார் கலிக்கம்பர். நாற்பத்தி ஐந்து கலியர். ஆடும் செக்கும் ஆடும் பிரானும் கலியரின் அன்றாடம். நாடும் ஒற்றியூரில் நல் விளக்கில் ஒளி சேர்ப்பார். தேடுபொருள் மனைவி மனை இழந்தும் பணி தொடர்வார். பிடுரத் தன் கழுத்தறுப்பார் ஆடி கேட்டை நாள். நாற்பத்தி ஆறு சக்தி நாயனார். கையில் கத்தியும் குரடும் ஏந்திய சக்தியார். வெய்யுமுறை சிவத்தொண்டை அறிவார். மெய்யடியர் பழிப்போரின் நாக்கு அறிவார். ஐயனடி ஐப்பசி பூசத்தில் சார்வார். நாற்பத்தி ஏழு ஐயடிகள் காடவர்கோன். வெண்பாக்கள் இயற்றும் ஒரு வெற்றி வேந்தன். பண்பால் பரமனின் பக்கம் போந்தான். அன்பால் தொண்டாற்றி அரிய திருத்தலங்கள் காண்பான். நாற்பத்தி எட்டு கணம்புல்லர். விளக்கரிக்கும் திருப்பணியில் வீரர் கணம்புல்லர். தளர்ந்தவரும் புல்லறுத்து அதை விற்று பணிபுரிவார். வளர் வறுமை வாட்ட வழியின்றி தன் முடியையே எரிப்பார். கிளரன்பின் கார்த்திகை கிருத்திகையில் கையிலை சார்வார். நாற்பத்தி ஒன்பது காரியார். புலவனாய் வாழ்பவர். புகழ் பாக்கள் பல எழுதி பல்வேந்தர் பார்த்திட படித்துரைக்கும் பண்பாளர். பலனாய் பொருள் பெற்று திருக்கோவில் செலவிட்டு வாழ்பவர் காரியார். ஐம்பது நின்ற சீர் நெடுமாறன். கொன்மாரி கும்பிட்ட மதுரை மன்னன் நின்ற சீர் நெடுமாறன். தான் தங்கு சமணத்தின் தீதறிந்து அது மாற்றி மாண்புறு சைவத்தை மறுபடி மலரச் செய்து பேணுமிக அரசனும் நின்ற சீர் நெடுமாறன். ஐம்பத்தி ஒன்று
வாயிலார் திருமயிலை பதிசிறக்க வாழ்வார். மனத்தால் வழிபட்ட இன்னொரு பூசலார் மார்கழி ரேவதியில் இறைகலந்த வாயிலார். ஐம்பத்தி இரண்டு முனையடுவார் படைத்துணையாய் மன்னர்கட்கு கை கொடுப்பார். கிடைத்த பொருள் சிவன் சேர்க்கும் முனையடுவார். படைத்தான் அடியருக்கு அமுதளிப்பார். அடைந்த பதம் அழகு பங்குனி பூசம். 53 கலர்ச்சிங்கர் மன்னன் கலர்ச்சிங்கன் காடவர் குலம் வந்தான். தேடி வடதேசம் வென்ற சிவனெறியன் வண்ண மலரெடுத்த மனையாளை கை தடிந்தான். என்னமுயர் இவனும் வைகாசி பரடி இறை சேர்வான். ஐம்பத்தி நான்கு இடம் களியார் பண்டாரம் புகுந்து நற்கொள்ளை புரிந்தானும் அன்றாடம் அடியர் அமுதுக்கே என்றறிந்து தண்டோராயிட்டு தன் பண்டாரம் திறந்த இடங்களியார் திறமுடைய சிற்றரசன் சிவனெறியன். ஐம்பத்தி ஐந்து சிறுத்துணை திருவாரூர் திருக்கோயில் அழகு திருமலரை பெருகு ஆசையினால் அரசியார் முகர முருகு சினத்தில் மூக்கறுத்த முதியவராம் சிறுத்துணையார். ஐம்பத்தி ஆறு புகழ்துணையார் ஆதிசைவர் திருக்கோயில் பூசகராம் புகழ்துணையார். பாதிக்கும் பஞ்சம் வந்தும் சாதிக்கும் கடமை விடார். இறையானும் இவருக்கே அன்றாடம் காசு தந்து ஆதரிப்பான். ஐம்பத்தி ஏழு கோட்புலியார் கோட்புலி ஓர் வீர தளபதியாம். சேர்த்த பணம் கொண்டு இறை நெல்லை சேமிப்பார். வாட்கொண்டே நெல் தின்ற ஊராரை கொன்று தீர்த்தார். வண்ணச் சுந்தரரின் வாழ்நாள் நண்பரிவர். அறுபத்தி ஐந்து பூசலார் நாயனார் உள்ளமே கோவில் என்றதோர் சொல்லாட்சி வெல்ல நின்ற ஊர் பூசல் மனக்கோயில் சாட்சி. தள்ளத் தெளிவாய் தெய்வம் தரும் மாட்சி. தள்ளத் தெளிவாய் தெய்வம் தரும் மாட்சி. பூசலார் புகழ் வாழ்க. பூசலார் புகழ் வாழ்க. அறுபத்தி ஆறு மங்கையர்க்கரசி படர்சமணம் பாண்டிநாடு விட்டகல திடமாய் சிந்தித்து ஆளுடை பிள்ளையை ஆலவாய் வர அழைத்து இடர் இனி சமணத்தால் இல்லையென உழைத்த சைவச் சுடராம் மானியாம் மங்கையர்க்கு அரசி. அறுபத்தி ஏழு நேசர் காம்பீலி நகர் பிறந்து தொழிலாய் நெசவு செய்து வரம்பிலா அன்பில் மனம் வாக்கு மெய்யால் பரம் எண்ணி அடியருக்கே அன்பினில் உடுத்த துணிதந்த தூயவராம் நேசர்.
68 கோச்சங்கானான். நன்னேரம் குழந்தை பெற நற்றாய் கமலவதி தனை தந்தாள். முன்னம் சிலந்தி முற்றிய கோச்சங்கணனாகி எண்ணரும் மாடக்கோயில் 78 கட்டி உலகச் சாதனையாய் உயர்ந்தவராம் கோச்சங்கனான். உலகச் சாதனையில் உயர்ந்தவராம் கோச்சங்கனான். அறுபத்தி 9 திருநீலகண்ட யாழ்ப்பாணர். யாழும் மதங்கசூழா மணியம்மையாளும் வாழும் காலமெல்லாம் சம்பந்தர் உடனாகி அந்நாளும் அவர் தரும் பதிகம் இசைகோர்த்து மூடும் நல்லூர் சோதியில் அவரோடு இணைவார் திரு நீலகண்ட யாழ்ப்பாணர். எழுபது தந்தை சடையனார். 71 தாயார் இசைஞானியார். தந்தனர் இப்பெற்றோர் தரணிக்கே தவப்பிள்ளை சுந்தரனை. 71 தாயார் இசைஞானியார். தந்தனர் இப்பெற்றோர் தரணிக்கே தவப்பிள்ளை சுந்தரனை. 72 சுந்தரமூர்த்தி நாயனார். கைலாய ஆளாளர் ஆண்டவன் கட்டளையில் நாவலோர் நடுவாகி இரு மங்கையர் மணந்து சேரமான் நட்பாகி தம்பிரான் தோழர் வன்தொண்டர் என்னவே பெயர் வாங்கி திருத்தொண்ட தொகையோடு 7ஆம் திருமுறையாம் திருப்பாட்டும் தரணி தந்த நால்வரில் ஒருவராகி 18ஆம் அகவையில் ஆடிச்சுவாதினால் அவனி விட்டார். செக்கிலார் புராணத்து கதை நாயகன் இவரே. வாழுவோம் அனைவரும் அண்ணல் பெயர் சொல்லி இவர் தாழ்வணங்கி வாழுவோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். பெரிய வரமாக எடுத்து இந்த காட்சியை உருவாக்குவதற்கு கடந்த 3 மாதங்கள் இவ்வளவு பேரும் அதற்காக அரும்பாடுபட்டு அந்த அர்ப்பணிப்பு தன்மை. இவங்க நிறைய நாடகம் நடிச்சிருக்காங்க, தனித்தனியாக நடிச்சிருக்காங்க. தனித்தனி நாடக மேடையில் அவர்களுக்கு உண்டான ஒரு அரை மணி நேரம் நடப்பது பெரிய விஷயம். ஆனால் அத்தனை விஷயங்களை சேர்ந்து ஒரே இடத்துல கொண்டு வரும்போது ஒரு கேரக்டரை பார்த்து இன்னொரு கேரக்டர் யோசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்க தருணத்தில் இப்படி ஒரு அருபெரும் முயற்சி செய்த இந்த சிவகலா நாட்டிய பள்ளி குரு டாக்டர் சண்மதி அவர்களை மேடையில் அவங்களது கர ஒளியுடன் ஹர ஹர சிவ சிவ என்ற கர ஒளியுடன் அழைப்பதில் பெருமகிழ்வுகிறோம். இந்த அற்புதமான முயற்சிக்கு ஆசைப்படலாம். ஐயா சிவகுமார் ஐயா சொன்ன மாதிரி அடியார்கள் ஆசைப்படலாம். அடியன் கணேஷ் பேராசைப்பட்டேன் இப்படி ஒரு விஷயத்தை செய்யணும் என்று பேசும் பொழுது உடனடியாக ஏற்றுக்கொண்டு சொன்னவர் டாக்டர் சண்மதி அவர்கள். செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதை உண்மையாக இன்று அரங்கேற்றி இருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு ஹரஹர சிவசிவ என்று அந்த தைரியம் அவர்களுக்கு காரணம் அவர்களுடன் இருக்கும் அந்த குழந்தைகள், அந்த அவர்களுடைய சிஷ்யங்கள், அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டு. இதற்கு உடனடியாக உடன் இருந்து பலமாக நமக்கு திருச்சிற்றம்பலமாக இருந்த நம்ம சிவ முத்துராமலிங்க அவர்களையும் மேடையில் அழைத்து இதற்கு உயிரோட்டமாக ஒளி, அந்த அற்புதமான வாய்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க. பின்னாடி அந்த நாயன்மாரை பற்றி ரத்தின சுருக்கமாக 2 வரிகளில் அந்த விஷயத்தை கொடுத்து சிறப்பித்தார். இந்த அற்புத பயணத்தில் எங்களுடன் நமது மீனாட்சி சிவா, கயல்விழி அவர்கள், இவங்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் நான் என் ப்ரொஃபஷனில் கூட அவ்வளோ தூரம் கிளைண்ட்டுக்கிட்ட பேசியிருப்பேனா வீட்டில் பேசியிருப்பேனான்னு தெரியாது. அவ்வளோ அளவுக்கு இன்ட்ராக்ட் பண்ணி தான் இந்த காட்சி இந்த நேரத்தில் அரங்கேறி இருக்கிறது. அவ்வளோ அளவுக்கு சிறப்பான அர்ப்பணிப்பு, அவ்வளவு பேரும் உழைப்பு. இதுதான் இந்த சிறப்பான ஒரு தருணத்தில் இந்த அரங்கேறி உள்ளது. இதற்கு உண்மையாகவே எல்லாம் உள்ள இறைவனின் திருவுருள் அமையணும். ஐயா கணேசன்
ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே இப்படி ஒரு பேராசை அவருக்கு இருந்தது. அது முடியுமா என்று நினைத்து கொண்டிருந்தோம். தற்செயலாக நாங்கள் கூட்டுதலாக அந்த சண்மதியோடையும் அவங்களுடைய பிள்ளைகளோடையும் நம்ம பேசும்போது நான் பண்ணிடுறையான்னு சொன்னான். ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு அவள் பண்ணுறேன்னு சொல்கிறாளே என்னன்னு பார்த்துட்டு முடியுமான்னு கேட்டேன். ஆனால் இன்றைக்கு முடிந்தது. அந்த முடிந்ததற்கு காரணம் அத்துணை ஐயா சிவகுமார் ஐயா சொன்ன மாதிரி அத்துணை தொண்டர்களின் வைப்ரேஷன்ஸ், அத்துணை 63 நாயன்மார்களையும் நாடகமாக நான் கண்ட நேரத்திலே அடைந்த மகிழ்ச்சியை விட 63 இங்கே மேடையில் கண்ட ஒரு பெருமகிழ்ச்சி இறைவன் திருவழிதாயன் அடியனுக்கு தந்ததாகும். இந்த டெக்ஸ்ட் எழுதி, அதாவது 30 செகண்ட்ஸ் தான் தருவன்னார். 30 செகண்டுக்குள்ளே அந்த அடியாரது வரலாற்றை ரத்தன சுருக்கமாக தரணும். ரத்தன சுருக்கமாக கூட இல்லை, வைர சுருக்கமாக தர வேண்டும். அந்த எழுதி ஏறத்தாழ 4 நாள் ராத்திரியில் உட்கார்ந்து தனித்தனியாக ரெக்கார்ட் பண்ணி எழுதி ரெக்கார்ட் பண்ணி அங்கே புருஷோத்தமன் அவர் இதை எடிட் பண்ணி கொடுத்தார். அவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறோம். இதற்கான முயற்சி ஒரு புத்தகம் டால்ஃபின்லேருந்து போட்ட புக்கை அவங்க கையில் கொடுத்து என்னென்னாருக்கு என்னென்ன உடை, என்னென்ன போஸில் வரணும்னு சொன்னோம். அதை அப்படியே அந்த காலகட்டத்துக்குள்ளே கொண்டாந்து நேற்று முதற்கொண்டு சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி இன்றைக்கு மிகச்சிறந்த வெற்றியை கண்டிருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து நாமும் மகிழ்வோம். அருமையான ஒரு கைத்தட்டல் கொடுத்து